தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்து பார்த்தாங்களாமா அவங்கள? பார்த்தாங்க. விஜய் அவர்கள்ட்ட பேசுனீங்களா? வீடியோ காலில் பேசினேன். என்னம்மா சொன்னாரு? கொஞ்ச நாள் வந்து பார்க்குறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அழுதுகிட்டே பேசினேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உங்க பேர் சொல்லுங்கம்மா. மகாலட்சுமி. உங்க பேருங்கம்மா? என் பேர் சரஸ்வதிங்கய்யா. விஜயராணியை பற்றி அவங்கள பற்றி சொல்லுங்கம்மா. அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு போனாங்கம்மா? வார ஒருக்க பொண்ணுக்கு அவங்க மகளுக்கு ஜாமான் வாங்க போவாங்கய்யா. ஜாமான் வாங்க போனால பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுச்சு. ஜாமான் வாங்கிட்டு பொண்ணை கூட்டி விளாண்டுட்டு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே இருந்தோம். அப்புறம் காணாமன்னு சொன்னதான் தெரியுங்கய்யா. அதுதான் எங்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் கண்ணிலையும் பார்க்கல, டிவி கூட நாங்கள் பார்க்கல, மனசு தொண்டு வந்து போய். ஆனால் எங்கள் பிள்ளைய வளர்த்து சின்னதுலேருந்து நாங்கள் வளர்த்து எல்லாம் பண்ணி 2 பொண்ணு வச்சு எங்களோடய இருந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணணும். அது ஆம்பளையாட்டம் கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்துச்சு. இப்படி போனவக்கு இப்படி ஒரு விபத்தில் இப்படி ஆயிடுச்சு. அதுதான் சாமி தெரியும். மற்றது நாங்கள் கண்ணார நாங்கள் எதையுமே பார்க்கல, நாங்கள் இங்கே இருந்தோம். அதான் சாமி நடந்தது. சரி, அவங்கள பற்றி சொல்லுங்க. அவங்களோட 2 குழந்தைகள், 2 பெண் பிள்ளைகள். 2 பெண் குழந்தை. 2 பெண் குழந்தையும் இங்கே தான் பிறந்துச்சு, வளர்ந்துச்சு. நாங்கள் தான் பார்த்தோம் எல்லாம். அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாளாக வச்சுருந்துட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிற்பாடு நாங்கள் தான் எல்லாம் அந்த பிள்ளைகளை வளர்த்து அதுக்கு ஒரு வேலை வாங்கி வச்சு எங்கள் வீட்டிலே இருந்துச்சுங்கய்யா. இருந்து ஒரு ஆம்பளை கணக்கு அது 2ஐயும் காப்பாற்றிட்டு வந்துச்சு. இடையில என் பிள்ளை இப்படி போய் சேர்ந்துச்சுங்கய்யா. இதுதான் நடந்து வருது. நீங்கள் எப்படிமா அந்த கூட்டத்துக்கு போகிறீங்க அம்மா கூட்டிகிட்டு? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன்னா அம்மா இந்த மாதிரி கும்பலாக இருக்குன்னு சொல்லவும் தான் கூட்டிகிட்டு போக வந்தாங்க. பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கும்பலில் எங்கே போனாங்கன்னே தெரியல. அப்புறம் நான் போய் தொலைவில் அம்மா என்னையே தேடிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 11 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேடணும். எங்கேயுமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. சரி, எங்கேயாச்சும் நம்மளே தான் தடவிட்டு இருப்பாங்கன்ட்டு ஃபுல்லாக கரு ஃபுல்லாக தடவணும்னு பார்த்தா ஜிஹெச்சுக்கு தான் போனோம். அங்கே தான் பார்த்தோம்மா. இப்போ தெரிஞ்சிச்சு அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்றது யார் சொன்னாங்க? இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்துட்டோன்னா எங்கேயுமே. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு போனால் உள்ளே விடலை அங்கே யாரும். மறுபடியும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் தொலைக்கணும். அப்புறம் எங்கேயும் இல்லைன்னு சொல்லவும் அப்புறம் தான் ஜிஹெச்சுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ காமிச்சாங்க. அடிபட்டிருக்கும் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருப்பாங்கன்னு நினச்சி கூட. சரி, அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்கம்மா? ரொம்ப சரி ரொம்ப சரி சரி சரி. ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் எல்லாமே. ஃப்ரெண்டு என் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் வச்சுக்கிட்டு வாரம் ஒருக்க கரூர் கூட்டி போய் அதுங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து எல்லாம் கூட்டி வரும். இப்போ 18-20 நாளாக அதுக்கு இல்லாமல் தவிக்குது. நாங்களும் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப தவிக்கிறோம். என்ன பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதுங்களுக்கு யார் முன்னிருந்து அதுக்கு வழிகாட்டுவாங்கன்னு ஆண்டவரை தான் நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்னமே புரியலை. அம்மாவோட ஆசைகள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வேலைக்கு நீங்கள் 2 பேரும் படித்து இவங்களெல்லாம் வேலைக்கு போகணும். அப்பா நீங்கள் என்ன அவங்க 2 பேரும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். அதுதான் நான் ஆசை அவங்களுக்கு. ஒரு பொண்ணு வளர்த்து இவ்வளோ தூரம் நான் படிக்க வச்சுருக்கேன்னா நீங்கள் வேலைக்கு போனால் தான் என்னோட ஆசை. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போய் என்னை காப்பாற்றணும். இது மட்டும்தான் அவங்களுக்கு. எங்களையும்
நான் கடைசி வரைக்கும் நான் உங்களை காப்பாற்றுவேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு எங்களோட இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்து அம்மாவுக்கு விருப்பம் இருந்துச்சுங்களா இல்லை உங்களுக்காக தான் வந்தாங்க? உங்களை பத்திரமா கூட்டு போக தானே வந்தாங்க. சரிம்மா, இப்போது யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க, இல்லை நிவாரணம் வழங்கியிருக்காங்க? தமிழ்நாடு அரசுலேருந்து வந்தாங்க. சரிம்மா. அப்புறம் டிவிகே கட்சியிலேருந்து வந்தாங்க. ம் அப்புறம் ஜோதிமணி வந்தாங்க. ம் சிவகாமி சுந்தரி வந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் கட்சியிலேருந்து வந்தாங்க. வந்தாங்க. எல்லாமே டெல்லியிலேருந்து வேறு எல்லாமே வந்து ம் ஆறுதல் சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச உதவி செய்கிறோம், பெண்களுக்கு 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக வேலை ஓட்டு தரேன்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க டெல்லியிலேருந்து வந்தவங்க. சரிம்மா. அப்புறம் நாங்கள் வயசானவங்க இதுக்கு பாடு விட்டு எப்படி கரை சேர்த்துருங்க, உங்களுக்கு நான் வேண்டிய உதவி நாங்கள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகே. அது தெரியும். இப்போது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்து பார்த்தாங்களாம்மா அவங்கள? பார்த்தாங்க. விஜய் அவர்கள்ட்ட பேசுனீங்களா? வீடியோ காலில் பேசினேன். என்னம்மா சொன்னாங்க? கொஞ்ச நாள் வந்து பார்க்குறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அழுதுகிட்டே பேசுனேன். எதிர்பார்க்காம நடந்துருச்சு. நானும் ரொம்ப வேதனையில் தான் உட்காந்துருக்கேன். உங்களை வந்து நேரில் பார்த்து உங்கள் கவலையெல்லாம் நாங்கன்னு எல்லாத்துக்கும் நான் உதவி இருப்பேன்னு சொன்னாருங்க. நீங்கள் என்னம்மா பேசுனீங்க? சொன்னீங்களா இந்த மாதிரி 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க? நீங்கள் சொன்னாங்கய்யா. 2 பொண்ணு அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. 2 பொண்ணை விட்டுட்டு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு போட்டோவை கூட பார்த்துட்டு அவரே அழுதுட்டார். அவர் அதுக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களாம்மா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நேராக வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு வேண்டிங்கிற உதவி செஞ்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களோட தேவைன்னு ஒன்று இருக்குல்லம்மா. இப்போ நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, பாப்பா இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாப்பா நல்லா படிக்கணும், அவளை படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அவ்வளோதான். இனி இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே விருப்பமும் கூட. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த விஷயத்துலேருந்து? இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலண்ணா. எனக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, அம்மாவோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க, சரிங்களா? சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இது வந்து பெரிய இழப்பு தான். இனி இப்படி நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? நான் எங்கள் வயசான காலத்தில் நாங்கள் என்னத்தை போய் நினைக்கிறது? புரியுது. என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம், அந்த 41 குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் ஆண்டவனுக்கு தான் வேண்டுறோம். மனசத்தை பார்த்து நாங்கள் சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆண்டவனே இனிமேலாவது இந்த என் குழந்தைகளுக்கு நான் வேண்டிக்கிறது, என் குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்டு, இதுகளுக்கு ஒரு படிப்பு கல்வி கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு யார் மூலியமா எப்படி விட்டுருக்குறியோன்னு இதுகள் தான் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோங்க சாமி. சரி, விஜய் அவர்களும் சொன்னாங்களாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் எதோ பேச முயற்சித்தீங்களா அவர்கிட்ட? நான் பேசினேன், அம்மாவை பற்றி தான் நான் பேசினேன். அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இல்லை இப்பயும் அப்படி நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. சரி, நீ மறுபடியும் சொல்கிற, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, சரிங்களா? தங்கச்சியோட அம்மாவோட கனவோடு நீங்களும் ஓடுங்க. நன்றிம்மா. நன்றிம்மா.